ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான நாள். 1% வந்து லாஸ் வந்து புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த கேப் டவுனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து விட்டிருந்தா அந்த எம்டிஎம் ஸ்விங் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் நல்லாவே ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் சின்ஸ் ஓகே, புக் பண்ணது வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் தான். ஆக்சுவலாக நேற்று எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டின விதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னமோ இருந்தது, 150 பாயிண்ட் கேப் அப்பு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் யூஎஸ் மார்க்கெட் அங்கே வந்து சிவியராக ஃபால் ஆச்சு. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அந்த மார்க்கெட் அங்கே விழும்போது ஒரு 350-400 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிஃப் ஃபால் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் இருந்ததை பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே யூஎஸில் செல் பண்ண விஷயந்தான். ஸோ யூஎஸில் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து டேரிஃப் உண்டு. ஸோ கூடவே இன்றைக்கி 2-3 கண்ட்ரிக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மெக்சிகோ, கனடா நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் இதை விட இன்னொரு பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அதுக்கான இன்ட்ரியை நேற்றே கொடுத்துட்டாப்புல. நெக்ஸ்ட் மந்த்து ரெசிப்ரோக்கலாக வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அதர் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அது வந்து யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் இந்தியாவும் இருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஏப்ரல் மாதம் ஒரு ஃபால் வந்து உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நடுவில் இவர் என்னென்னலாம் சொல்லுவார் அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு. பட் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தப்பிச்சதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பேங்க் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. கேப் டவுன் அப்படின்றதுனால இது யாருக்குமே தயாராகலை. ஓகேங்களா, இன்றைக்கி எக்ஸ்பைரி கூட யாருமே தயாராகலை அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து ரெக்கவர் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராடல் பாயிண்ட் ஒரு 195 பாயிண்ட் வச்சுருக்கு. விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% வந்து ஏறி இருக்குது. ஒரு 200 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து இருக்குது. விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து கிட்டத்தட்ட 22,300 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி இந்த சைடு 21,900 வரைக்கும் கூட இம்மீடியட்டாக போகலாம். ஓகேங்களா, இட்ஸ் நாட் அ ரேஞ்ச் அபவுட். ஸோ இம்மீடியட்டாக மார்க்கெட் போகணும்னு நினச்சா ஈஸியாக வந்து போகலாம். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ்க்கு இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. ஸோ அது வந்து ரொம்ப காமாக தான் இருந்தது. இனிஷியலாக அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுமையாக இருந்திருந்தால் கூட ஓகே. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் நல்லா சிவியராக விழ வேண்டியது. அது ஏன் விழலை அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் விழும்போது நம்ம மார்க்கெட் விழுந்தது. பட் அடுத்த நாள் அங்கே யூஎஸில் ரெக்கவர் ஆச்சு. அதுக்கு எல்லா மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆச்சு, நம்ம மார்க்கெட் ஆகலை. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டு நேற்று எல்லா மார்க்கெட்டும் விழும்போது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து விழலை. கொஞ்சம் வேடாக இருக்குது மார்க்கெட்டை புரிஞ்சிக்க, வேறு எதுவும் இல்லை. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆஃப் த டே ஒரு 208 ரூபாய்க்கு இருந்தது. நல்லாவே ஒரு 1.5-1.25 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா வந்து கரைஞ்சிருந்தது. அகைன் என்ன நினச்சதுன்னு தெரியல, மார்க்கெட் அதே இடம் தான் இருந்தது, நான் நோட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நாளைக்கு ஒரு மூவ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு 15 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ஏறினதுக்கான காரணம், வேறு எதுவும் இல்லை. அண்டு நேற்றே எஃப்ஐயோடைய இது வந்து டெரிவேட்டிவ்ஸ். எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் பேரிஷ். இவன் எப்பப்போல்லாம் பேரிஷாக இருக்கிறானோ அப்பப்போல்லாம் மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும். மோஸ்ட் ஆப்ஷன் செயினில் நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட 22,100 அட் த மணி. நேர்லி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு தான் ஒரு 20-30 பாயிண்ட் தான் டவுனு. பட் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 70-75 பாயிண்ட் மேலே டவுனு. ஸோ கண்டிப்பாக ஷார்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். நியர்லி 195 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. 22,300க்கு மேலெல்லாம் ஸ்கியூ வந்து ரைஸ் ஆகுது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா எவரி 50-100 பாயிண்ட் இறங்கினா கூட ஸ்கியூ வந்து ஏறுது. கம்ஃபர்டபுளாக இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு 50-100 பாயிண்ட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைடு போனாலும் வால்டைலாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து மூவ் வந்து கணிக்க முடியல. ஸோ 22,000 புட் ஆப்ஷன் 1.25 crore இருந்தது. அது எண்ட் ஆஃப் டே காணோம், 89 லட்சம் தான் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மூவ் வந்து இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ ஸ்ட்ராடல் வந்து கரெக்டாக 22,100 இருக்குது. ஸோ டவுன் சைடில் ஒரு 200 பாயிண்ட், அப் சைடில் ஒரு 200 பாயிண்ட் தான் கேம் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை பார்க்கும்போது, இன்னும் 2 நாள் எக்ஸ்பைரின்றதுனால. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் ஒரு மாதிரி இறங்கி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு. அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு வால்டைலாக இருந்தது. பட் நிஃப்டி வந்து ஒரு மாதிரி புல்லிஷாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நெகட்டிவில் போகலங்க. நெகட்டிவில் உண்மையாக நேற்று மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் டவுன் ஆகிட்டு ரெக்கவர் ஆனாலுமே இண்டெக்ஸ் ஃபியூச்சர் 146 கோடிக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன் இருந்தாலும் ஒரு மாதிரி ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். மேபி இன்றைக்கி நிறைய ஷார்ட் இருந்திருக்கும். அதுதான் நான் வந்து நம்ம செக்லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
மொதல் விஷயம், ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக பார்க்குறது இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது. ஸோ அது சின்னதாக ஒரு நெகட்டிவான விஷயம். நிஃப்டி ஸ்ட்ராடலில் 195 பாயிண்ட்டு, இன்னும் 2 நாள் எக்ஸ்பைரி இருக்குது. சென்செக்ஸ்க்கு 1015 பாயிண்ட் இருக்குது. இது அடுத்த வாரம் கான்ட்ராக்ட், அதனால் ஹெவி ப்ரீமியம் இருக்குது. ஸ்கியூ வந்து மாறிடுச்சுங்க, வால்டைலாக தான் இருக்குது. ஸ்லைட்டாக நேற்றுலாம் வந்து ஒரு ஃப்ளாட் டு ஸ்லைட்டாக அப்சைட் மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஒரு மாதிரி வால்டைலாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு 50-100 பாயிண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலாம் போனால் மேலேயும் உதைக்குது, கீழேயும் உதைக்குது. ஸோ மார்க்கெட் வால்டைலாக இருக்க தான் வாய்ப்பு. டெக்னிக்கல்ஸை பொறுத்தவரையும் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்க, பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் முக்கியமான விஷயம், இன்றைக்கி மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் ஏறி இருக்குது. அண்ட் ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் இறங்கியிருக்கு. இதுதான் நான் சொன்னேன், இதில் ஷார்ட் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால மார்க்கெட் ஒரு மாதிரி மேலே ரெக்கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இஓடியில் ஒரு மாதிரி அந்த ஸ்டாடல் ப்ரீமியம் ஏறினதாக இருக்கட்டும், அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதே இடம் இருந்தது. பட் ஸ்டாடல் ப்ரீமியம் ஏறின விஷயம்லாம் பார்க்கும்போது ஷார்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பேங்க் நிஃப்டி அன்வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி க்ரீனில் இருந்தது. ஸோ லாங் அன்வைண்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லாங் அன்வைண்டிங் இங்கே நமக்கு டிஃபரன்ஸ்லேயே ஒரு 50 பாயிண்ட் இறங்கியிருக்கு. மிட் கேப் நிஃப்டி ஒரு 90,000 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவில் இருந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா கணிக்க கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி வியூ இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து ஐ திங்க் இந்த சென்செக்ஸ்க்காக கூட இருக்கலாம். பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டே ஏறி இருக்குனால புட்டு கொஞ்சம் வந்திருக்கும். மிட் கேப் நிஃப்டி நல்லாவே ஷேட் ஆகிடுச்சு லாஸ்ட் 2 டேஸாக. பிசிஆர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புட் ரைட் பண்ணுறவங்களோட விஷயம். ஸோ நேற்றை விட எந்தெந்த இண்டெக்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது இப்போ வரைக்கும் ரெட்டில் இருக்குது. எனி நியூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூரோப்பியன் மார்க்கெட் ரொம்ப சிவியராக ஃபால் ஆகிருக்கு. டியூ டு நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, இன்றைக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு. தெரியல, நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக முடிக்கவே எனக்கு அதுதான் பயம். நாளைக்கு மேபி வந்து நம்ம மார்க்கெட் விழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், வேறு இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பேங்க்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நல்ல விஷயமா இருந்தது. ஸோ ஆப்பிள் வந்து அவங்க கண்ட்ரிலே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது படிக்கவே கொஞ்சம் வியர்டாக இருக்கும். என்னங்க ஆப்பிளே வந்து யூஎஸில் தானே இருக்குது, ஏன் அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லைனா அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக இருக்கும், மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கண்டிப்பாக யூஎஸ்லேயும் இருக்கும். பட் அதை காட்டிலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரிலுமே அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய யூனிட்ஸாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிலுமே இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் இந்த டேக்ஸ் டேரிஃப்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஓகே காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா டேக்ஸ் போட்டு வெளியே போகிறதுக்கு பதிலாக இவங்க கண்ட்ரிலே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, இங்கே பிளான் பண்ணால் வந்து அந்தளவு டேக்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ வெளியே நம்ம காசு கொடுக்கறது பதிலாக உள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ சம்மரியாக பார்க்கும்போது நேற்று அந்த நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ மெக்சிகோ அண்ட் கனடான்னு நினைக்கிறேன், இங்கே டேரிஃப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து சிவியராக விழுந்தது. ஏப்ரல் மந்த்து நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்னொரு டாக் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் வரும்போது மார்க்கெட் இன்னுமே வந்து விழலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. செக் பண்ணுங்கள், இது நியூஸ் பேஸ் மார்க்கெட் கண்டிப்பாக. ஸோ நைட்டு பார்க்கும்போது ஜிஎக்ஸ் நிஃப்டி பலன்னு இருந்தது. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செக்க செவல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு. என்ன பொசிஷன் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோமோ, ஸோ கண்டிப்பாக அதுக்கான ரிஸ்க்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.